ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இனிமேல் ரெகுலர் இந்த மாதிரி வீடியோ போடலாம் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஒர்க்கில் இருந்தால் அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. இனிமேல் இந்த ஒர்க்குங்கிற கொஞ்சம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போடலாம். என்ன மாதிரி வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 50 5 ரூபாயில் 2 நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நினைக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 10 ரூபாயில் ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, இது ரெண்டில் எவ்வளோ பிஸ்கெட் இருக்குன்னு கம்பேரிசன் நாங்கள் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ப்ளஸ் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். வெயிட் பார்க்கலாம். பார்த்தா நம்மகிட்ட வெயிட் மிஷின் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பார்க்க முடியாது. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ பிஸ்கெட் இருக்குன்னு பார்த்துக்கலாம், டேஸ்ட் எவ்வளோக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கவர்லேயே கொடுத்துருக்காங்க. 8 கிராம் இருக்குது 10 ரூபா கட்டில், 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டில். 5 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் எடுத்திங்கன்னா 28.4 கிராம் இருக்குது. அப்போ இது ரெண்டு டோட்டல் பண்ண எவ்வளோ வரும்? ஓகே, நான் உங்களுக்கு அடுத்து டோட்டல் பண்ணிட்டு கீழே போட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இது ரெண்டுமே இப்போ ஓப்பன் பண்ணி எவ்வளோ பிஸ்கெட் இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டில் மொபைல் வச்சு எடுக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு இட்டு வந்து அதில் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், வரேன். சரி, ஓகேங்க. நான் ஒரு பிளேட் தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம 10 ரூபா பிஸ்கெட் பிளேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஏன் இதை திருப்பி பார்க்கறேன்னா இதில் நம்ம சார் இந்த பிஸ்கெட்டோட வெயிட் இருக்கு பார்த்தீங்களா, அதை உங்கள் ஃபோட்டோ எடுத்து காட்டன்னு சொல்லியிருந்தேன். பட் அது ஃபோட்டோ எடுக்கலிங்களா, அதனால் சரி பார்த்துட்டு எவ்வளோ கிராம் இருக்குன்ட்டு சரி திரும்ப கூட சொல்லணும் இல்லையா. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 62.8 கிராம் இருக்குது இந்த பிஸ்கெட் பேக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12 14 14 15 20 21 பிஸ்கெட் இருக்குங்க. இதில் ஃபஸ்ட் எடுக்கும்போது பாதி பிஸ்கெட் உடஞ்சிச்சு, அதான் இது மொத்தம் 21 இருக்குது. அதாவது 10 ரூபா பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 21 பிஸ்கெட் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 5 ரூபா கட் இருக்குது. இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 ரூபா கட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 28.4 கிராம் இருக்குது. இருபத்தெட்டு பிஸ்கட் சொன்னால் இது 5 ரூபா கட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். 2 4 6 8 9 இன்னும் இருக்குங்களா. 2 4 6 8 9. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் 9 பிஸ்கெட் இருக்குது. அது மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கட்டில் 18 பிஸ்கெட் தான் இருக்குது. இந்த 10 ரூபா கட்டை விட 5 ரூபா கட்டை விட 10 ரூபா கட்டில் பார்த்தீங்கன்னா 2 பிஸ்கெட் அதிகமாகவே இருக்குது. 2 5 ரூபா கட்டு வாங்கினா 10 பிஸ்கெட்டும் கூட கிடையாது, 20 தான் கூட நியாயமாக இருக்குது. ஒவ்வொன்றில் 9 9 தான் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் அதிகமாகுது, உப்பு வேஸ்ட் அதிகமாகுது. அதுக்கு நம்ம ஒரே ஒரு 10 ரூபா கட்டு வாங்கிட்டோம்னா 3 பிஸ்கெட் அதிகமாகவும் இருக்குது, குப்பை வேஸ்ட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இது டேஸ்ட் வைஸ் பார்த்தா எப்படி இருக்குன்னா இது டேஸ்ட்டில் ரெண்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லைங்க. ஆனால் 5 ரூபா கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு 9 பிஸ்கெட் தான் இருக்கும். 10 ரூபா கட்டு வாங்கினா அதில் 21 பிஸ்கெட் இருக்கும். இது ரெண்டில் என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா கட்டு வாங்குறது நமக்கு லாபம். தேங்க்யூ.